ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கேப்பை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் எப்படி பெயிண்ட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, ஆறுமுகம், சண்முகவேல், சந்திரலிங்கம், அருண்மேரி, கனகவல்லி சோலை, ஆனந்தன், ஆருத்ரா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டேன். மேலேயும் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 கலர்ஸில் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆர்கனைசரை நீங்கள் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சனில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூமில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டவல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிளாத்தெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டவல் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் குட்டி சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் கண்டெய்னர்ஸில் இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது சின்ன சைஸ் கண்டெய்னர்லேயும் அதே மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அந்த 2 ஹோல்ஸையுமே போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா 2 துண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு பீஸை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரை பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரோட சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கயிறை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சின்ன சைஸ் கண்டெய்னரில் கயிறை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய சைஸ் கண்டெய்னர் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்னொரு பெரிய சைஸ் கண்டெய்னர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இந்த கயிறை நாட் போடக்கூடாது, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு கண்டெய்னரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா இந்த 2 கண்டெய்னருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஆகிடும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 கண்டெய்னர்ஸை நம்ம ஒரே கயிறில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஸ்ட்ராங்காக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு வராமல் ஜாயிண்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கயிறுலாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறு கட்ட போகிறோம், பாட்டமில் ஒரு கயிறு கட்ட போகிறோம். பாட்டமில் 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறை வந்து கட்டிட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க.
அடுத்தது டாப்பில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி சைஸ் கண்டெய்னர் வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த 2 கண்டெய்னரையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை கண்டெய்னர்ஸ் வேணுனாலும் ஜாயின் பண்ணி எடுக்க முடியும். என்கிட்ட 2 கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு, அதனால் 2த்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங்கை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங்கை இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே உங்ககிட்ட வந்து பிளான்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வேறு எந்த பெயிண்ட்டுமே பண்ண வேண்டியதில்லை. இதுவே பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இந்த வீடியோவுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி எம்டி கோல்கேட் டியூபை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேஸ்ட்டு தீர்ந்துருச்சு அப்படின்னா இந்த டியூபை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி தான் போடுவோம். அப்படி தூக்கி போடாமல் இதை வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டியூப்பில் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த டியூப்பில் மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த வாய்ப்பகுதி உள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அடுத்தது இதை எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் சார்ஜர் கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டியூப்பை அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த டியூப்பை வந்து நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அழகாக வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த டியூபுடைய வாய்ப்பகுதியை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் மூடி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகவே ஆகாதுங்க. நீங்கள் எப்படி அந்த கேபிளை வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி எத்தனை கேபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எம்டி டேப் ரோலையும் ஒரு குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதாவது இது வந்து பபிள்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் தான். ஸோ அந்த பாக்ஸையும் சூப்பர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு மேலே ஒரு குட்டியாக கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைனா நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தோ ஒட்டி எடுக்கும்பொழுது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குங்க. அதுக்காக தான் ஒட்டி எடுத்துக்கிறது. பாருங்கள், நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி முடித்த பிறகு பாருங்கள், பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டி டேப் ரோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த டேப் ரோலில் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை அழகாக அந்த டேப் ரோலுக்கு மேலே சென்டரில் வச்சு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஸ்பூன் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்பூன் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம் தாங்க. நான் வந்து ஸ்பூன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். கீழே சாயாது, பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் வந்து மொபைல் ஆக்சசரிஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. இந்த ஜிப்லாக் கவரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜிப்லாக் கவரை அழகாக நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வந்து மழை வருதோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம மொபைலை வந்து சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம மொபைலை உள்ளே போட்டு விட்டுட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி வந்து உள்ளே போகவே போகாது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் நனையாமல் இருக்கணுன்ற பொருட்களை இதுக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே இந்த கவரை வந்து பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எமர்ஜென்சிக்கு இந்த ஜிப்லாக் கவரை யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஜஸ்ட்டு மொபைல்லாம் எடுத்துகிட்டு இந்த கவர்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் தான் போட்டுருவோம். அப்படி குப்பையில் போடாமல் இதை வந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் எஸ்எஸ் செல்லம் டிவியையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.